உங்க பரம்பரையா? ஓ தெரியுமே, உங்க பரம்பரை தான் ரத்த பரம்பரையாச்சே. உங்க பரம்பரையோட வரலாறு ரத்த வரலாறாச்சே. உங்க பரம்பரை படைச்ச சரித்திரம் ரத்த சரித்திரமாச்சே. இதெல்லாம் நீங்க சொல்லியா எங்களுக்கு தெரியணும்? எப்படி 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 உங்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் மலர் வளையம் வைத்துதான் பழக்கம். ஆமா உண்மைதான். உங்களை எதிர்த்த கிருட்டிணனுக்கு மலர் வளையம் வச்சீங்க. உங்களை எதிர்த்த லீலாவதி அவர்களுக்கு மலர் வளையம் வச்சீங்க. உங்களை எதிர்த்து எங்க வாக்குமூலம் கொடுத்துருவாரோன்னு தெரிஞ்ச உடனே சாதிக் பாஷாக்கு மலர் வளையம் வச்சீங்க. பனிமலருக்கு மலர் வளையம் வச்சீங்க. இது மட்டுமா? உங்க அப்பா வச்ச மலர் வளையம் சொல்லி மாளாது. மக்களுக்கே மலர் வளையம் வச்சவரு. தாமிரபரணி ஆத்துல மூழ்கடிச்சே மலர் வளையம் வச்சாரு. மாஞ்சோலை கிராம மக்களுக்கு பெரிய மலர் வளையமா வச்சாரு. கீழ்வெண்மணியில அதை விட பெரிய மலர் வளையமா வச்சாரு. இப்படி உங்களை எதிர்ப்பவர்களுக்கு, தனி மனிதருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே மலர் வளையம் வைக்கிறதுல உங்க பரம்பரையை விட்டா இங்க வேற ஆட்களே கிடையாது. தேர்தல்னு வந்துட்டா உங்களை நாடார்னு காட்டி தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஓட்டு வேட்டை நடத்துகின்ற கனிமொழி அவர்களே, பொதுவா வழக்கமா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சான்றிதழ்ல சமூகத்தை குறிப்பிடும் போது தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரோ, இல்ல யார தன்னுடைய அப்பான்னு நம்புறாரோ அவர் சார்ந்த அந்த சமூகத்தை தான் அதுல நிரப்புவாரு. அதைத்தான் வெளியில சொல்லுவாரு. நீங்க என்னடானா உங்களுடைய அம்மா சார்ந்த சமூகத்தை வெளிப்படுத்தி உங்களை கொச்சப்படுத்தி உங்களை களங்கப்படுத்துறீங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே அது ஒரு களங்கம் தான். அதுல இன்னும் களங்கத்தை கூட்டி நீங்க ஓட்டு வேட்டை நடத்துறீங்க. அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க உங்களையே எவ்வளவு இழிபிறவியா காட்டுறீங்க அப்படிங்கறத நான் காட்டுறேன்.